ரிஷபராசினியர்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்று என்ன மாதிரியான விரதங்களை வந்து கடைபிடிச்சா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்திரம் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதில் ரிஷபராசிகருக்கு சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். மனோக்காரகன் உச்சம் பெற்றிருக்கிற அவர்களுக்கு இப்போ மனசில் தைரியம் வந்து இந்த பங்குனியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தைரிய குறைவும், ப்ளஸ் எப்பயுமே பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். அதாவது சில பேர் சில குடும்பத்தார்கள் வந்து புஷ் பண்ணுவா, நம்மளை நிர்பந்தப்படுத்துவா. இது மாதிரி இந்த நிர்பந்தப்படுத்தக்கூடிய நிலை இப்போ ரிஷபத்துக்கு அமையும். அதனால் அந்த நிர்பந்த நிலைகள் மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு. உத்திர நட்சத்திரத்தில் முருகனுக்காக விரதம் இருக்கும்போது இவாளை யாராவது ப்ரெஷர் பண்ணுறா, நிர்பந்தப்படுத்துகிறா, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். முருகன் எப்படி வந்து சம்ஹாரம் பண்ணிவிட்டு வேர்வையெல்லாம் வந்து அவருக்கு முகத்தில் இருக்குமோ அதே மாதிரி இந்த உத்திர விரதம் இருந்தார்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு காமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நிச்சயமாக அவளோட யாரெல்லாம் புஷ் பண்ணுறா, ப்ரெஷர் பண்ணுறாலோ அவெல்லாம் விலகுவாமா. இது நடக்கும்.